ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டின்னர் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது கேபேஜ், கேரட், ஆனியன், பீன்ஸ், டொமேட்டோ, கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சம் பெப்பர், சால்ட், cumin பவுடர் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது டேஸ்ட்டுக்காக ஆப்ஷனல் தான், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா கலக். அப்புறமா ஆல்ரெடி எங்கள் வீட்டில் கோதுமை மாவு தோசைக்காக ரெடி பண்ண பேட்டர் இருந்துச்சு. அதை எடுத்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3-4 கரண்டி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம இந்த பேட்டரை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரத்தி விட்டுருங்க. அப்புறமா ஆயில் கொஞ்சமாக 2 சைடும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான ரெசிபிங்கிறதுனால ஆயில் ஆட் பண்ணவே கூடாதுன்னு இல்லைங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயிலை தவிர எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. கோகோனட் ஆயில், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எல்லாமே. அப்புறமா மூடி வச்சுட்டு எடுங்க. 2 சைடும் நல்ல ப்ரௌன் கலரில் வெந்து வரணுங்க. கலர் சேஞ்ச் ஆகணுன்னே கொஞ்சம் டைம் கொடுங்க. மூடி வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும் உள்ளெல்லாம். வெஜிடபிள்ஸ் ஹாஃப் பாயில்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும், அவ்வளோதான். அப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குங்க. நான் இதுக்கு சாம்பார் வச்சுருக்கேன். சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்